அப்பொழுது யோபுவின் இந்த வசனம் என் ஞாபகத்திற்கு வந்தது. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். யோபு 24:13. மற்றும் தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. யோபு 24:23. இவர்களுடைய முடிவு என்ன என்று நான் புறாவிடம் கேட்டேன். அதற்கு புறா, அவர்கள் திரும்பி வர முடியாத வழிகளில் போகிறார்கள் என்று கூறி, வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும், ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக் கொண்டு போகும். யோபு 27:20 என்று மேற்கோள் காட்டி கண்டித்து பேசினார். சாந்த இருதயத்தை ஜென்ம சோபங்களால் இழந்து போகிறவர்கள் அதற்குள் போகிறார்கள். ஆனால் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தன் வழியை போதிக்கிறார் என்று புறா கூறி ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தியது. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 25:9. பிறகு நான் நடந்து அந்த வெளிச்சமான பகுதிக்குள் சென்றேன். எங்கும் வெளிச்சம். ஆனால் நான் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு முன்பாக ஒரு மனிதன் சென்று கொண்டிருந்தான். அவர் அருகில் சென்று அவரை தொட்ட மாத்திரத்தில் என்னை அவர் திரும்பி பார்த்து சிரித்தார். நான் அவரிடம், உங்கள் பெயர் என்ன, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சந்தோஷமாய் சிரித்துக் கொண்டே, நான் வடகொரியா தேசத்தை சேர்ந்தவன். என் பெயர் சாய்கேம். நான் ஒரு சபை போதகராக இருக்கிறேன் என்றார். நானும் என் பெயரை சொல்லி அறிமுகம் செய்து கொண்டேன். நான் அவரிடம் கேட்டேன், நாம் இந்த பாதையில் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர், அதோ தெரிகிறதே ஒரு ஜீவகிரீடம், அதை நோக்கி செல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் காட்டிய திசையில் சூரியனை போல் ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. என் கண்கள் கூசியது. அப்பொழுது நான் சாய்க்கிமை பார்த்து, என்னால் இந்த வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை என்றேன். அதற்கு அவர், இல்லை, நீ இந்த வெளிச்சத்தை பார்த்து பழகிக்கொள், இல்லை என்றால் அநேக இடர்களை நீ சந்திக்க வேண்டும் என்றார். சரி என்று நான் அவரிடம் சொல்லிக்கொண்டு நான் அந்த வெளிச்சத்தை பார்க்காமல் அவரோடு நடந்து சென்றேன். அப்பொழுது திடீரென்று இருள் என்னை சூழ்ந்து கொண்டது. என்னை சுற்றிலும் எதுவும் இல்லை. ஆவிக்குரிய ஆயுதங்கள் எதுவும் இல்லை. என் தலை மேலே பறந்து வந்த புறா இல்லை. என்னை சுற்றிலும் இருந்த வேலிகள் இல்லை. தேவதூதர்களும் இல்லை. எதுவும் என்னை பாதுகாக்கவில்லை. அப்பொழுது எனக்கு எதிரான ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு மலைப்பாம்பு ஒன்று தரையில் ஊறிக்கொண்டு வந்தது. அது என் அருகில் வந்ததும் நான் ஓட முயற்சி செய்தாலும் என்னால் ஓட முடியவில்லை. அது மெதுவாக என் அருகில் வந்தது. என் காலை கவ்விக்கொண்டது. அதன் தலையின் மேல் சோம்பல் என்று எழுதியிருந்தது. என்னால் நகரவோ அசையவோ முடியவில்லை. அந்த சோம்பல் என்ற மலைப்பாம்பு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கத் தொடங்கியது. எனக்கு வலி எதுவும் ஏற்படவில்லை. அதிகாலை நித்திரையில் இருந்து எழும்ப முடியாதவனைப் போல இந்த சோம்பல் சுகமாயிருந்தது. என் கண்களை மூடியபடி என்னுடைய எல்லா பலனையும் இழந்தேன். அப்பொழுது என் இருதயம் என்னை எச்சரித்தது, சோம்பேறியே, நீ இப்பொழுது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு செல்கிறாய். இங்கே உனக்கு சுகமான பாவங்கள் நரகத்திற்கு உன்னை தகுதிப்படுத்துகிறது என்று என்னை எச்சரித்தது. அப்பொழுது நான் என் சிந்தைக்குள் ஜெபிக்கத் தொடங்கினேன். ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும், என்னை இந்த சோம்பலின் பிடியிலிருந்து மீட்டிடும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு வல்லமையான பட்டயம் அந்த பாம்பின் முதுகில் பாய்ந்தது. அது வாயை திறந்தது. என்னை கக்கியது. என்னை சூழ்ந்து இருந்த இருள் என்னை விட்டு அகன்று போனது. வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொண்டது. என் ஆவிக்குரிய ஆயுதங்கள் எனக்கு மீண்டும் வந்தது. என்னை சுற்றிலும் அக்கினி வேலிகள் பரிசுத்த ஆவியானவரையும் திரும்ப பெற்றுக் கொண்டேன். அப்பொழுது என் அருகில் சாய்க்கிம் முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். நான் அவரை தொட்டதும் அவர் கண் விழித்து என்னை உற்று பார்த்து சந்தோஷமாய் என்னை அணைத்துக் கொண்டார். அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், எனக்காக அவர் ஜெபித்ததினால்தான் அந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் மீட்டெடுக்கப்பட்டேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த மலைப்பாம்பின் முதுகில் பாய்ந்த அந்த பட்டயம் சாய்க்கிம் ஜெபித்ததற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்று அறிந்து கொண்டேன். பிறகு சாய்க்கிம் என்னோடு பேச ஆரம்பித்தார். முதலில் நீ இந்த பாதையில் நிலைத்து நடக்க வேண்டுமானால் அந்த ஜீவகிரீடத்தை உற்றுப்பார் என்றார். நான் அந்த வெளிச்சத்தை உற்று பார்த்தேன். அந்த வெளிச்சம் ஜீவகிரீடத்தின் மகிமை என்று புரிந்து கொண்டேன். பிறகு சாய்க்கிம் கூறினார், நீ இந்த ஜீவகிரீடத்தின் மகிமையை பார்த்து கொண்டே நடப்பாயானால் உனக்கு முன் வரும் எந்த தீமையின் ஆயுதங்களும் உன் கண்களுக்கு தெரியாமலே அவைகள் அழிந்து போகும் என்றார். இந்த ரகசியம் தெரியாமல் நான் அநேக தாக்குதல்களுக்கு ஆளானேன். என் விசுவாசிகளின் ஜெபத்தினால் நான் மீண்டும் மீட்டுக் கொள்ளப்பட்டேன். இனி ஒரு காலம் ஜீவகிரீடத்தின் மகிமையிலிருந்து என் கண்கள் எடுக்காமல் என் பந்தய பொருளான ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள என் வலது இடது பக்கம் எங்கும் பார்க்காமல் என் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்றார். அவரிடமிருந்து இப்படி ஒரு நல்ல விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, தான் ஓடுவதைப் போல தம்மோடு ஓடுகிறவர்களும் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும், அவர்கள் விழும் பொழுது அவர்களை மீட்டு எடுக்கும் ஜெபமும் அவசியம் என்ற நல்ல எண்ணங்களையும் கற்றுக்கொண்டேன். அப்பொழுது அவருக்கு என் அன்பான நன்றியை கூறிவிட்டு அவரோடு